العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وسلم أجمعين. வாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம். ஈமான் கொள்வோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களும் தங்களுக்கு இடையில சொல்லிக்குவாங்க, தாலு நுமினு சாஅத்தன், கொஞ்ச நேரம் ஈமான என்ன செய்யறது, ஈமான் கொள்வோம் வாங்கன்னு தான் நம்முடைய சாதாரண மொழியில சில ஈமானை அதிகரித்துக் கொள்ளலாம். ஒரு 5-6 நிமிஷத்துல நாம் இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை முடித்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு அதிகப்படியான அருள்களை செய்து வைத்திருக்கிறான். எண்ணிலடங்காத அருள்கள். சரிதானே? அந்த அருள்களை உள்ரங்கமான அருள், வெளிரங்கமான அருள் என்று பிரிக்கலாம். உள்ளே இருக்கிற அருள்கள் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மனிதனுடைய உடற்கூறு, பயோ சம்பந்தமான விஷயங்கள் இன்னமும் சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை. கண்டுபிடிக்கப்பட்டே போகுது. அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்ததாகத்தான் இந்த உடல் அல்லாஹ் படைத்திருக்கிறான். சரிதானே? எல்லாருக்கும் கண் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு அடையாளம். என்னுடைய அடையாளம் என்னுடைய கண். எல்லோருக்கும் விரல் இருக்கிறது. சரிதானே? எல்லாருடைய விரலும் வித்தியாசம். அதனாலதான் அல் காலிக், அவனை மிஞ்சக்கூடிய படைப்பாளன் இந்த உலகத்திலே கிடையாது. யாராலையும் செய்ய முடியாது. இப்பவும் செய்ய முடியாது, இனியும் செய்ய முடியாது, இதுக்கு முதலும் செய்ய முடியாது. ஒரு ஃபேக்டரி என்று சொன்னால் ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு நோட் புக் எடுக்கிறாங்க, எல்லாம் ஒரே நூலுக்கு தான் இருக்கும். சரி, வித்தியாசமாக செஞ்சாலும் சரிதானே? என்னலாம் 1, 2, 3, 4 லட்சம் எண்ணிக்கையில் உள்ளடக்க முடியும். நான் சொல்றேன், உதாரணமா தண்ணி கொம்பன் இருக்கிறது. தண்ணி போட்டலினுடைய வடிவங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஒரே கொம்பனியில அளவுகளில், நிறைகளில், உயரத்துல கொஞ்சம் வித்தியாசமாக காணலாம். ஆனால் அல்லாஹ்வினுடைய படைப்பை, அதில் அவன் செய்திருக்கின்ற நியமத்தை வரையறை செய்து முடிக்க முடியாது. அதை லேசா விளங்குறதுக்காக தான் நான் கண்ணையும் இந்த ஃபிங்கர் மார்க்கையும் சொன்னேன். இன்றைக்கு களவை பிடிக்கிறதுக்கும் சரி, நம்முடைய ஆவணங்களை தொகுத்து வைத்துக் கொள்வதற்கும் சரி, கண்ணடையாளம், கையடையாளங்கள் எடுக்கிறார்கள். இப்ப கிட்டத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபிங்கர் மார்க்கும் ஐ மார்க்கும் கிட்டத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பார்க்கலாம். நமக்கு வந்தது ஒரு 20 வருஷமா இருந்தாலும் இலங்கை, இந்தியாக்கெல்லாம் மேற்கு நாடுகளில் ஒரு 30-40 வருஷத்துக்குள்ள இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாருங்க அல்லாஹ்வுடைய படைப்பு. கொஞ்சம் யோசிங்களேன். அதான் தாலு நூமினு சா. கொஞ்சம் வாங்க ஈமான் கொள்வோம் என்று கூப்பிட்டதான். கொஞ்சம் ஈமான் கொண்டு பாருங்களேன். கொஞ்சம் எந்த கண்ணு யாருடைய கண்ணுடையும் பொருந்தது? யாராலையும் படைக்க முடியுமா? அப்ப இனிமேல் இறைவனை விட படைப்பாளன், இறைவனை விட வணங்குவதற்கு பொருத்தமானவன் யாரு என்று தேடணுமா? கேட்கலாம். அது அல்லாஹ் சொல்லியும் காட்டான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன். கண்ணை படைச்சு போட்டு மனிதனுக்கு நாங்க கண்ணை படைக்கலையா என்று கேட்டா அது ஒரு விஷயமா? அதுல உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? பாரு, கண்ணை பாரு. ஒன் கண்ணு பார்க்க சொல்றான் அல்லாஹ். கைவிரல் அடையாளம் யாருடையும் பொருந்தார். கோடான கோடி பிறந்தவர்களுக்கும் மறைந்தவர்களுக்கும் பிறக்க இருக்கிறவர்களுக்கும் பொருந்தவே பொருந்தார். எப்படி அல்லாஹ்வினுடைய படைப்பு. அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஸஃபத்தைன். நாக்கு என்ன நாக்கு தானே.
சரியா? பேச்சை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த நாக்கு முக்கியம். நாக்கு திமிந்து போனா பேச்சு வராது. எவ்வளவு பெரிய அற்புதம் அல்லாஹ்வினுடைய அருள். வாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொள்ளலாம். அதான் ஈமான். சரிதானே? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் நான் சொல்வது சரியாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் என்னை மடையன் என்றும் நினைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஒரு காலத்தில் நாக்கினுடைய ஃபிங்கர் மார்க்கு பதிலாக நாக்கினுடைய அடையாளம் எடுக்கப்பட்டாலும் படலாம். கேமராக்கு போய் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இந்த நாவில. எப்படி இயங்குற எனக்கு தெரியாது, நான் எப்படி பேசுறேன்னு தெரியாது. எவ்வளவு செகண்ட்ல அது நடக்குது, இந்த பேச்சு எப்படி வருது. அது மாத்திரம் இல்லாமல் எல்லாருக்கும் நாக்கு இருந்தா கூட வித்தியாசமான மொழிகள், வித்தியாசமான மொழிச்சல்கள். வக்திலாஃபி அல்சினதிக்கும் ஆயா. உங்களுடைய இந்த வித்தியாசமான மொழிகள், சில மொழிகளை பார்த்தா கட 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 கடன்னு இருக்கும், ஆனா அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. இப்ப நாம செஞ்ச இதே குத்துபாவை வேறொரு பாஷையில் பேசப்பட்டு உங்களுக்கு அந்த பாஷை தெரியாட்டி எப்படி என்ன கொட 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 கொடன்னு பேசுறான்னு இல்ல, அந்த மொழி பேசுறவனா இருந்தா அவன் உள்ளத்துல தொடுமதி. அதான் இக்திலாஃபி அல்சினதிக்கும், உங்களுடைய பாஷைகள் வேறுபட்டதாக இருப்பதிலும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி. அப்ப நம்மளுக்குள்ளே வஃபி அன்ஃபுசிக்கும் ஆயா, உங்களுக்குள்ளே அத்தாட்சி. நீங்க எங்கேயும் பார்க்க வேண்டாம். சரிதானே? யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க, எப்படி வளருது முடி. நம்மளால செய்ய முடியுமா? நகம் எப்படி வளருது? நகத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? முடிக்கு உயிர் இருக்கா இல்லையா? கொஞ்சம் பாப்போமே. ஒரு விவாதமா எடுத்துக்கொள்ளும். உயிருக்கு இந்த முடிக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா? சொல்ல முடியுதா? உயிர் இல்லாத ஒன்று வளராது. எப்ப செத்து போகுதோ மரம் வளராது. நகத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? இது யாரு உண்டாக்குறது? எப்படி வளருது? வெட்டி வீசினா மரம் வளராது. சரிதானே? இப்படி பிடிக்கும் போது இதுல உயிர் இருக்குதா? ரத்தம் ஓடுதா? ஏதாவது இருக்குதா? அப்ப இந்த முடிய உயர 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 வளர செய்கிறது யார்? நல்லா கேட்கிறான். நாங்களா? படைப்பாளன் நான் தான். எனவே கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, ஈமானை தேடி எங்கெங்கெல்லாம் அலைய தேவையில்லை. நமக்குள்ளே பார்க்கலாம். பாத்தீங்களா? நாக்கினுடைய ஒரு செய்தியை நான் சொன்னேன். ருசிய உணர்வு, காரம், இனிப்பு, கசப்பு, சரி, எல்லாமே ஒரே டேஸ்ட்ல இருந்தா, ஒரே ருசியில இருந்தா வாழ்க்கை இனிக்குமா? சாப்பாடு திம்முமா? என்ன, தயிரை தின்னாலும் அப்படிதான் இருக்கு, சோத்தை தின்னாலும் அப்படிதான் இருக்கு, பிரெட்டை தின்னாலும் அப்படிதான் இருக்கு, சந்தூஷ தின்னாலும் அப்படிதான் இருக்குது. ஆனா அது ஒவ்வொன்றையும் வேறுபடுத்தி காட்டுகின்ற நாக்கினுடைய, இப்ப நமக்கு விஞ்ஞானம் சொல்லி இல்லாத எனக்கும் தெரியாது, சும்மா தெரிஞ்சதை சொல்லி அப்படி விட்டு விடுறது இல்லையா? நாக்கில் ஒவ்வொரு பகுதி இருக்கிறது. ஓரம், தெங்கல், காரத்தை உணர்வதற்கு, உரைப்பை உணர்வதற்கு, இப்படின்னு பதிவு வச்சிருக்கிறாங்க நல்லா. அதெல்லாம் எவ்வளவு மைக்ரோ செகண்ட்ல நடக்குதுன்றது தெரியாது. மனிதன் செஞ்சாண்டு சொன்னா அதை ரிப்பேர் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். ஆனால் மனிதனுடைய உடலை தன்னாலே ரிப்பேர் பார்க்கறதுக்குரிய பார்ட்ஸ் எல்லாம் அல்லாஹ் தஆலா உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறான். கல்லீரல், நுரையீரல், இதெல்லாம் தன்னாலே நம்ம வாழ்ற இந்த இதுல நிறைய நச்சுகள் கலந்து இருக்கிறது. அது நாங்க சுவாசிக்கிறோம். அடுத்தடுத்த செகண்ட் அந்த நுரையீரல் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கிளியரான சுவாசத்தை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறது. சாப்பிடுற சாப்பாடுகளில் அதிகமாக இப்ப நஞ்சதான் சாப்பாடாக தாரான். அது இப்ப உலகம் அப்படியே தான் ஆயிட்டு. நெஞ்சு கலக்காத சாப்பாடு காண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? எல்லாத்துலயும் கலக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீங்க இப்ப இந்த தண்ணி எடுத்து காட்டினா உங்களுக்கு தெரியும், உள்ளடங்கியவைகள் ஒரு எழுதியிருப்பாங்க. ஆங்கிலத்திலேயே அரபு நாடுன்றது அரபுலை என்னென்ன எழுதியிருக்கிறது. அதுல தண்ணியில என்னதுக்கு சோடியம், அதுல சுவை சேர்த்திருப்பான், சில ரசாயனங்கள் சேர்த்திருப்பான். நம்ம குடிக்கிற அந்த தண்ணி. எனவே இந்த நஞ்சுகள் எல்லாம் அப்படியே அழிச்சுடுறதுக்கு அல்லாஹ் தஆலா உள்ள பாட்டு வச்சிருக்கிறாங்க. கல்லீரல் எங்கலன்னா அவ்வளவுதான். சாப்பிடுறது செமிக்கல்னா நிம்மதி கெட்டு போய் நாமளா செய்யறோம். அதை
அப்ப எவ்வளவு அருள்களை தந்த இந்த அல்லாஹ்வுக்கு வாங்க ஈமான் கொள்வோம். தாலு நுமினுசா, கொஞ்ச நேரம் ஈமான் கொண்டிருக்கிறோம். நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எங்கே முடியும்? இந்த கணத்தில் என்னுடைய வாழ்க்கை முடிந்தால் நான் சொர்க்கம் சொல்வதற்கு போதுமானவனா என்று கேட்டுக்கொண்டால் நாம் ஈமான் கொண்டவர்கள் தான். நாளைக்கு பார்த்துக்கலாம், மற்றவரை பார்த்துக்கலாம். மூளை விபரம் தெரியாம பேசுறாரு, நான் இன்னும் கொஞ்சம் வாழ போறேன், அவன் பைத்தியக்காரன், இவன் லூசு, அவனுக்கு வாழ தெரியாது, இவனுக்கு உழைக்க தெரியாது, எத்தனை குறைகளை சொல்றோம். நமக்கு நம்மளுடைய நியமத்துகளை உணர தெரியாத ஒரு குறைபாடோடு இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய அளப்பரிய நியமத்துகளை உணர்ந்து அவனுக்கு அனுதினமும் நன்றி செலுத்துகின்ற நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. எங்களுடைய ஒவ்வொரு நியமத்துகளையும் பயன்படுத்துகிற போதும் அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த மனப்பான்மையையும் ஈமானையும் அதிகரிக்கின்ற அந்த உள்ளத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.